அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்னீசியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த குரு பயிற்சி 2026 கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் லட்சிய ஆட்டம் ஆரம்பம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் லட்சிய ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம், ஒரு விக்ரஸாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீர்கள் அப்படின்னா 90% நன்மைகளை நீங்கள் அடைவீங்க. குரு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவரையிலும் 10ல் இருந்து அந்தஸ்து, மரியாதை, வேலை, தொழில் ரீதியாகலாம் சற்று ஒரு குழப்பம், தடுமாற்றத்தை கொடுத்தவர் இப்போ ஒரு தீவிரமாக லாப சிந்தனையோடு உங்களை ஓட வைப்பார், உழைக்க வைப்பார். ஏன்னா காம பாவகங்களுக்கு இந்த குரு பகவான் தொடர்பு. அதாவது 11ஆம் பாவத்தில் அமர்ந்து 3-7 பாவகங்களை பார்க்கறது, முயற்சி பண்ணது, ஆசைப்பட்டது எல்லாமே அற்புதமாக லாபத்தை தரும், அபரிமிதமான லாபத்தை தரும்.
அதனால தான் லட்சிய ஆட்டம். நீங்கள் என்ன நினச்சி முயற்சி பண்ணுறீங்களோ அந்த லட்சியம் நிறைவேறும். அதற்கேற்றபடி எதிர்ப்பே இருக்காது. அதற்கேற்றபடி சூழல், அதற்கேற்றபடி ஆட்கள், அதற்கேற்றபடி அனைத்தும் அமையும். உண்மையிலே பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. 3-7 மட்டும் பார்க்கல, அவர் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறார். ஆச்சரியங்கள், அற்புதங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா அதிர்ஷ்ட இடத்தை பார்க்குறப்ப குரு பார்வை, நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் நினச்சிருப்பீங்க, அதற்கேற்றபடி எதுவும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க, எதுவும் செயல்பட்டுருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். முயற்சி பண்ணது நடக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும்ட்டேன். அதன் மூலமாக பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு நீங்கள் உள்ளே ஃபீல் பண்ணது, அதற்கேற்ற சூழல், அதற்கேற்ற வாய்ப்பு, அதற்கேற்ற இதெல்லாம் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா பொதுவாக உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் யார் அப்படின்னா புத்திசாலி. புத்திசாலித்தனம்ங்கிறது குரு புதனுக்கு ப்ளஸ்ஸு. நெகட்டிவ் என்ன அப்படின்னா பயம். கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பந்தா விடுறவங்க, அதனால தான் கொஞ்சம் பயம் வரும். ஆனால் மிதுனத்தை விட, மிதுனத்திற்கும் புதன் தான் அதிபதி. கன்னி வந்து ஸ்கில்டு பர்சன்ஸ். அது நான் ஒரு வீடியோ வேணும்னு இந்த ஆல் டைம் வீடியோவில் போட்டிருப்பேன், கன்னிக்கு இடங்குடைல்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனியில் வாய்ப்பு கிடச்சிச்சு, இதுன்னா அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவாங்க அந்த கம்பெனியில் ஒரு விஐபியாக. அவங்க இல்லைன்னா அந்த கம்பெனி நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அவங்க வந்து ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், அது கைவினைஞர்கள் போல். சித்திரை நட்சத்திரம் இந்த தீவிரத்தை கொடுக்கும், பார்த்துக்குவோம் முடியும்னு. இந்த ஒரு வெறித்தனமான முயற்சி, வெறித்தனமான ஆட்டம் இருக்கும். அதனால் இந்த கன்னி லக்னம், கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். ஆனால் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் அந்த குரு பகவான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப பொதுவாகவும் சொல்லுவேன், ஏன்னா பாதகங்கள் வரும், லாபம் நிறையா வர்றப்ப அதை மெயின்டைன் பண்ண முடியாது, அதை காப்பாற்ற முடியாது, பணம் ஓரளவுக்கு மேலே வந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவேன்ல, அதில் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்தாங்குழி இல்லையா, ஓவராக பணம் வர்றப்ப 4 பேர் வம்பளக்கிறது, 4 பேர் பிரச்சனை, 4 பேர் பணம் கேட்கறது, கடன் கேட்கறது, ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ப்ரெஷர் ஆவீங்க, தூக்கம் வராது. அதுக்கு ஒரு ஐடியா, சொல்யூஷன், ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க, யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஒரு ஆட்கள் நீங்கள். இப்போ 11ஆம் இடம் வர்றப்ப லாபம் கிடைக்கிறதே உங்களுக்கு பாதகமாக, பிரச்சனையாக வர வாய்ப்பு உண்டு. தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. மெடிடேட் பண்ணாதான் பயம் போகும். அது அடிப்படையை சொல்லுவேன். யாரெல்லாம் ஜெப தியானம் பண்ணுறீங்களோ ஓரளவு உங்களுக்கு ஒரு பவர் வருது, ஓரளவு உங்களுக்கு அந்த வலிமை வருதுன்னா உங்கள்கிட்டருந்து பயம் போகும். எதை பற்றியும் பயப்பட மாட்டீங்க. யாராக இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்பீங்க, தைரியமாக பேசுவீங்க, நியாயத்தை வெளிப்படுத்த அஞ்ச மாட்டீங்க. அந்த ஒரு தன்மை வந்துடும். ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல முயற்சிகள், பொதுநலமான முயற்சிகள். ஏன்னா புதன் வந்து கொஞ்சம் சுயநலவாதி. இப்போ லாபஸ்தானத்துக்கு வேறு வருது, ஓவராக தனக்கு லாபம் கிடைக்கணும்னு இல்லாத வேலை பார்த்துட்டிங்கன்னா இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் மாட்டிக்குவீங்க. என்ன சார் குரு பயிற்சி 90% அதிர்ஷ்டம் நற்பலன்கள் கிடைக்கும்னீங்க, லட்சியம் நிறைவேறும், லட்சிய ஆட்டம் ஆரம்பம்னு பந்தாவை தலைப்பை கொடுத்தீங்க, கவுந்துட்டேன், ரொம்ப மோசமாக போயிடுச்சு, சிக்கலாயிட்டேன், இல்லை ஏதாவது தப்பு தண்டா பண்ணி ஜெயிலுக்கு போகிற மாதிரி இப்படிலாம் வந்துடும். என்னையா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறேன்னு. ஆமாம், பேடு தசாபுத்தி இருந்தால் ஆபத்து தான். நீங்கள் கோச்சாரை இதை ஒண்டி பார்த்துட்டு ஆகும்னு பண்ணக்கூடாது. கொஞ்சம் தசாபுத்தியும் பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது 25% தான், தசாபுத்தி தான் 75-80%. அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கணும், மேஜர் டெசிஷன் எடுக்க. ஆனால் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும். உங்களுக்கு தான் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரியுமே, கடந்த 3 மாதம் 6 மாதமாக எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியுமே. நெகட்டிவாக வந்துச்சுன்னா பேடு தசாபுத்தி, குத்துமதிப்பாகவே ஜெயிச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது நல்ல தசாபுத்தி. இதை வச்சுட்டு அழகாக டீல் பண்ணலாம். இல்லை ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் பயந்தாங்குள்ளின்னா பயம் இருக்கா, ஒரு செக் பண்ணிக்கணும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோசியருக்கு பதிலாக 2 ஜோசியர்கிட்ட செக் பண்ணிவிட்டு தைரியமாக இறங்கலாம். பொதுவாக
கோச்சார ரீதியாக இந்த குரு பகவான் அபரிமிதமான நன்மைகளை, அதிர்ஷ்டத்தை, நல்ல பார்ட்னரை, நல்ல சூழலை, அப்படி ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கண்டிப்பாக கொடுப்பார். தொட்டது தொடங்கும். சும்மா ஜஸ்ட்டு டச் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். அது பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும். அதிர்ஷ்டம் ஏன்னா 5ஆம் பாவத்தை பார்க்கறதால உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறது நடக்கும்னு. எதுக்கு என்ன சார் நல்லா தானே சார் இருக்குது, எதுக்கு சார் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா, மெடிடேட் பண்ணாதான் பொதுநலமாக செயல்படுவீங்க. ஓவராக நன்மைகள், லாபங்கள் வர்றப்ப ஈகோ வராது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, திமிர் இருந்துச்சுன்னாக்கா ஈகோ வரும். ஏதாவது தப்பான வழியில் ஏதோ சம்திங் அன்ஈசினஸ் இருக்குது, மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் இருக்குது, ஆனால் ரொம்ப நெகட்டிவாக வரும். ஈகோவுக்கு பதிலாக பயம் வந்துடும். இந்த பணம் வர்றதே, லாபம் வர்றதே, இன்னும் இவ்வளோ லாபம் வருது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படி இப்படின்னு யோசிக்கிறது, மற்றவங்கள நினச்சி பயப்படுறது, அவன் கேட்டுட்டான்னா, அவன் பார்த்துட்டான்னா, அவன் பொறாமப்படுவான், சொந்தக்காரங்க ஏதாவது சம்திங் நினச்சிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது சிக்கலில் மாட்டிக்குவீங்க. நல்லா இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க. பெருசாக நன்மைகள் நடக்கிறப்ப ஈகோ வராது. எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு. ஏதாவது கெட்டது சூழல் அது இது வந்தாலும் ஈஸியாக அவர் பார்த்துக்குவார், அவர் தானே அது மாதிரி யோசிக்க வைக்கிறார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு, மனசில் ஒரு சமநிலை இருக்கும். மனசு ஒரு தெளிவு, பயத்துக்கு போக்குறதுக்காக தான் மெடிடேஷன்கிற. உங்களுக்கு யாராவது ஏதாவது பரிகாரங்கள் சொல்கிறாங்க, இது தேவையில்லை, 11ஆம் இடம் வரப்போ பரிகாரங்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லாவே இருக்கும், பணத்தை கொஞ்சம் சேமித்து வைங்க, சுயநலமாக செயல்படாதீங்க. சுயநலம்ங்கிறப்ப அங்கே கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே செய்கிற மாதிரிலாம் வரும், ஜாக்கிரதைம்பாங்க. அதுதான் இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தான் அந்த மறைமுகமான சில வேலைகளை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னதான் நீங்கள் நேர்மையாக நடக்கணும்னு நினச்சாலும் சூழல், கீழே உள்ளவங்க, மற்றவங்க இவங்க வழியாக தப்பை மறைக்கிறது, சரி பண்ணுறது, அப்படியே இது பண்ணுறது, இதெல்லாமும் இருக்கும். அதனால் பொதுவாகவே நீங்கள் பயம் உள்ளவங்க இதை மாதிரிலாம் செய்கிறப்ப பயம் வரும். நல்ல திசாபத்தியாக இருந்தால் அதை மாதிரிலாம் இருக்காது, பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி ஒரு தொட்டது தொடங்க, எந்த முயற்சியும் எடுக்கலாம், ஆல் பாசிபிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணலாம், அது நல்லாவே இருக்கும். நினச்சே பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். சரியான பார்ட்னர் அமைவார்கள் அப்படின்னா, வயசு பசங்களுக்கு மேரேஜ் ஆகிறது, நல்ல வாழ்க்கை துணை, ஒரு மிடில் ஏஜ் இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது. அது மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை, அதற்கேற்ற தகுந்த சூழல், தகுந்த நட்புக்கள், பார்ட்னர்ஸ் கிடைச்சி அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம், அதிர்ஷ்டம். கடவுள் இருக்காருப்பா, நம்ம லெவலுக்கெல்லாம் இதெல்லாம் ஓவர், நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, அதுதான் அத்தனையும் கொடுக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பாக பெரிய லட்சியங்களை வைத்து கொள்ளுங்கள். அந்த லட்சியம் சுயநல நோக்கோடு இருக்கக்கூடாது. பலருக்கும் நல்லது பண்ணணும்னு செய்யுங்க. உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்கானாலும் அந்த ஜப தியானம், அந்த மெடிடேஷன் பண்ணுறது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். ஜாதகம் வீக்காக இருந்தால் நான் பல வீடியோவில் சொல்லுவேன்ல, மெடிடேட் பண்ணுறப்போ கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு. அதனால் பெரிய லட்சியங்களை வைத்து கொள்ளுங்கள். பொதுவான லட்சியங்கள், சுயநலமற்றதாக இருக்கட்டும். ஆச்சரியங்களை பார்க்கக்கூடிய வருடம். இந்த குரு பயிற்சி பிரம்மாண்ட லாபத்தை கொடுக்க போகுது, பயப்படாதீங்க, பலருக்கும் கொடுங்க. நன்றி அன்புலங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.